ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சார் எனக்கு மேக்ஸை பத்தின பயமாவே இருக்கு சார். எப்படி சார் இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி சார் கியூப் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார், 2 நம்பர் வந்தா எப்படி சார் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, 3 நம்பர் கொடுத்தா எப்படி சார் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம வீடியோவை முக்கியமா ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம நொறுக்கிடலாம். ஓகேங்களா? ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நமக்கு 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னங்க? 1 சார். நீங்களும் 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லாதீங்க சார் அப்படின்னா அது பேசிக்ஸ். ஸோ சொல்லிடலாம். ஓகேங்களா? 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார்? 36. 7 ஸ்கொயர் வந்து 49. 8 ஸ்கொயர் வந்து 64. 9 ஸ்கொயர் வந்து 81. இதை வந்து நோட்ல எப்பயுமே கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சா போதும், நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன். ஒரு 2 டிஜிட் நம்பர் நானே எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் 11ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 121. சார் இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா 11 இருக்குங்களா, இதான் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, 1 தனியா ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. எப்பயுமே எழுதுறப்போ 2 டிஜிட்டா எழுதிக்கோங்க. ஸ்கொயர் வேல்யூ எழுதுறப்போ 2 டிஜிட்டா எழுதிக்கோங்க. இந்த 1ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன சார்? சேம் 1 தான் கிடைக்க போகுது. 0 1 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 0 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சார்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த டிஜிட்டை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 1 into 1 1 தான் கிடைக்க போது. பவர்ல என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்குங்களா? எப்பயுமே என்ன பண்ணிருக்கீங்க, பவர்ல இருக்க 2வை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 2 2. எப்பயுமே இந்த யூனிட் டிஜிட் விட்டுட்டு 10th டிஜிட்ல அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 plus 0 1. 0 plus 2 2. 1 plus 0 1. 0 plus 0 0 தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சாரி இந்த 11 ஸ்கொயருக்கான ஆன்சர் என்ன? 121. இவ்வளவுதாங்க ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. சார் ஓகே சார், 1க்கு சொல்லிட்டீங்க சார், இதே வேற நம்பரா வந்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் 22 எடுத்துக்கிறேன். 22ஓட வேல்யூ என்ன? 484. கரெக்டுங்களா? 22ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 484. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 04. இந்த 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 04. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டிஜிட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 4. இந்த 4 எப்பயுமே இங்க பவர்ல இருக்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்ப 4 into 2 8. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு அந்த 8 போட்டுருங்க. போட்டாச்சா? இப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 plus 0 4. 0 plus 8 8. 4 plus 0 4. அப்ப நமக்கு 22ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 484. ஓகே சார், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம் சார், வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வந்து ஒரு 25 வரைக்கும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இதே நான் 29ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். எதுக்கு சார் இந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ ரொம்ப அதிகமா தேவைப்படும் இல்லையா? ரூட் எடுக்கிறதுக்கு தேவைப்படுங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். சிம்பிளா என்ன பண்ணலாம்? 29ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா 2 ஸ்கொயர் பண்ணா 04. 9 ஸ்கொயர் பண்ணா 81. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும். 2 into 9 18. அந்த 18 எப்பயுமே எதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும்? இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 18 into 2 36. ஒரு டிஜிட் விட்டுட்டு அந்த 36 பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 8 plus 6 14க்கு 4 பேலன்ஸ் 1. 3 plus 1 4. 4 plus 1 சாரி 4 plus 4 8. கரெக்டுங்களா? அப்போ 29ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 841. 841 ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இனிமேல் என்ன பண்ணிடலாம்? நம்ம டக்குன்னு அந்த ஸ்கொயரோட வேல்யூவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40க்கு மேல எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சேம் அதே தான். 4 ஸ்கொயர் பண்ணா 16. 3 ஸ்கொயர் பண்ணா 09. எப்பயுமே ஸ்கொயர் எழுதணும்னா சிங்கிள் டிஜிட்ல வர்றதுக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 0 சேர்த்துக்கணும். அந்த 0 மிஸ் பண்ணிடாதீங்க. 4 into 3 12. அந்த 12 என்ன பண்ணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 12 into 2 24. அப்போ ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு அந்த 24 அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு மேல இருந்து கீழே கூட்டுங்க. 9 4 8 1. அப்ப 43ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1849. ஓகே சார், நீங்க 2 டிஜிட் வத்து கொடுத்துட்டீங்க, சொல்லிட்டீங்க. இதே 3 டிஜிட் கேட்டா என்ன சார் பண்றது?
எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், 101ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா இந்த யூனிட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கிள் டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 0 1. ஒரு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணுங்க, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தனியா ஸ்கொயர் பண்ணணும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துக்கோங்க. 10ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 100. ஓகேங்களா? 10ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 100, 1ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 0 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 10 × 1 10. 10 1ஆல மல்டிப்ளை பண்ணா 10 தான் கிடைக்க போகுது. அதை என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்குங்களா? அது அப்படியே ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு அடுத்ததுல இருந்து எழுதுறீங்க 20. அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 0 2 0 1. அப்ப 10,201 என்பதுதான் 101ஓட ஸ்கொயர் வேல்யூ. சார் இன்னொரு கொஸ்டின், இன்னொரு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு காட்டுங்க சார். சரி 103 எடுத்துக்கலாம். 103ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணும்? இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணும், தனியான டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணும். 0 9. 10 இருக்கு, ரெண்டு டிஜிட் இருக்கு. 10 ஸ்கொயர் பண்ணா 100. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணும். 10 × 3 30. அந்த 30 எப்பயுமே டபுளா மாத்திக்கணும். 30 × 2 60. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 60 போட்டுருங்க. அப்படியே ஆட் பண்ணுங்க. 10609 என்பதுதான் 103ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கியூப் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். எப்படி சார் கியூப் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல கியூபுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்க சார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேங்க, சில ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றேன். அந்த ஸ்கொயரை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. 99ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 87ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் நமக்கு 1ல இருந்து 25 தெரிஞ்சா போதும். ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். சார் எனக்கு கால்குலேஷனே வராது, ஈஸியா ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 73ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. 59ஓட ஸ்கொயர் வேல்யூ. சார் எல்லாமே 2 டிஜிட்டா சொல்றீங்களா, ஒரு 3 டிஜிட் சொல்லுங்க சார். நீங்க மட்டும் சால்வ் பண்ணாதீங்க, நாங்களும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு 107ஓட ஸ்கொயர் வேல்யூவும் 113ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப பாருங்க 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பரோட ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு கியூபுக்கும் இதே மாதிரி ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. சொன்னீங்கன்னா தான் அந்த கியூபுக்கான ஷார்ட்கட்டும் வீடியோ வரும். கமெண்ட்ல எவ்வளோ பேர் நீங்க சொல்றீங்களோ அவ்வளோ பேருக்கு நம்ம கண்டிப்பா இந்த கியூப் ஷார்ட்கட்டையும் உங்களுக்கு கரெக்டா சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஈஸியா தான் இருக்கும், கியூபும் ஈஸியா தான் இருக்கும். நம்ம சொல்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா? ஏன்னா நமக்கு 1ல இருந்து 25ஓட ஸ்கொயரும் கியூபும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். நம்மளோட மேக்ஸ் வந்து அசால்ட்டா நவுத்திட்டு போயிருந்தா கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் யூஸ் ஆகும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் யூஸ் ஆகும். மல்டிப்ளே டிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கிறதுக்கு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் தேவைப்படும். முக்கியமா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க, கியூப் நம்பருக்கு ஷார்ட்கட் வேணுமா வேணாமா அப்படின்றத அந்த கொஸ்டினோட உங்களுக்கான கேள்வியே. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.